ஊதிய உயர்வு கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கௌரவ விரிவுரையாளர்களில் 2 பேர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3200 பேர் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். யுஜிசி விதிமுறைப்படி மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் வழங்க கோரி தமிழ்நாடு கௌரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வி இயக்குநர் அலுவலக வளாகத்தில் 3வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பெண் கௌரவ விரிவுரையாளர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக திடீரென மயங்கி விழுந்தனர். அவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரும் தங்களுடைய ஊதிய உயர்வை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பிரதான கோரிக்கையை மட்டும் முன்னிறுத்தி 28/1/2016 பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம். அரசுகிட்ட இருந்து எங்ககிட்ட சாதகமான பதில் வரல. அப்படிங்கிறதுனால கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இங்கே டிபிஐல இருக்கோம். உள்ளிருப்பு போராட்டம் நடத்தணும். சாகும் வரை உண்ணாவிரதம் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இதனால உண்ணாவிரதம் 2 பெண்கள் ஜெயராணி, கிருஷ்ணவேணி இந்த 2 பேருமே இன்னைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க.